உங்க டாட்டர் வளரும்போது அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் பேக்கிங் இருக்கும். அதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு, மேரேஜ் இல்லை ஒரு ஆண்டர்பிரினர் ட்ரீம்க்கு இந்த பேக்கிங் ரொம்ப தேவைப்படும். அப்போ இதுக்கு சேவ் பண்ணா போதுமா இல்லை இன்வெஸ்ட் பண்றது முக்கியமா? ஆல்ரெடி மார்க்கெட்ல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஓவர்வெல்மா ஃபீல் பண்றது ரொம்ப நார்மல் தான். ஸோ கொஸ்டின் என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் பேக்ட் இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கும் இல்லையா, சுகன்யா சம்ரிதி யோஜனா பிளான், அதுல சேஃபா இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் பெட்டர் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா? எது உங்க டாட்டரோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்கு பெஸ்ட் அப்ரோச் அப்படின்னு இந்த வீடியோல இன்டெப்தா பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றது தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சுகன்யா சம்ரிதி யோஜனா அண்ட் எஸ்ஐபி இதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுப்போம். இப்போ சுகன்யா சம்ரிதி யோஜனா அதாவது SSY பார்த்தீங்கன்னா இது ஒரு சேவிங் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் த பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் இனிஷியேட்டிவ். இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு கேர்ள் சைல்டோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக டிசைன் பண்ணப்பட்டது. இதில் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இருக்கு, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்டர் செக்ஷன் 80C இருக்கு, டிசிப்ளின் சேவிங்ஸ் ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலியமா உங்களால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரியான்னு ஒரு மதர் எடுத்துப்போம். அவங்க ஒரு 5-year old கேர்ளுக்கு மதர். அவங்க 1.5 lakh ஆனுவலி SSYல இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு கால்குலேட் பண்ணோம்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டெடியா க்ரோ ஆகும். அவங்க டாட்டர் 21 years ஆகும்போது அவங்க கிட்ட ஒரு சப்ஸ்டான்ஷியல் லம்சம் அமௌண்ட் இருக்கும். இந்த அக்யூமுலேட்டட் கார்பஸை அவங்க டாட்டரோட ஹையர் எஜுகேஷன் இல்லை மேரேஜ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்கீம் ஒரு எவால்விங் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு ஃபிளெக்சிபிளா இருக்குமா? அதுதான் கொஸ்டின். இதே SIB பார்த்தீங்கன்னா இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வேன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இதுலயுமே ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை ரெகுலர்லி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ ஆனால் SSY மாதிரி SIPல ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. ஆனால் மார்க்கெட் லிங்க் க்ரோத் மூலியமா அல்ல ஹையர் ரிட்டர்ன் ஆஃபர் பண்றாங்க. அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க எஸ்பெஷலி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் அது உங்களுக்கு கொடுக்க அதிக பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ வெல்த் கிரியேஷனுக்கு இது ஒரு பாப்புலர் சாய்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரவி அப்படின்ற ஒரு ஃபாதர் எடுத்துப்போம். இவங்களுக்கு 3-year old கேர்ள் இருக்காங்க. இவங்க 12,500 rupees தான் மந்த்லி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல SIP மூலியமா இன்வெஸ்ட் பண்றாங்க. எக்ஸ்பெக்டட் 12% CAGRனா கூட ஓவர் 18 years அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் 1 crore வரைக்கும் க்ரோ ஆகும். சிக்னிஃபிகன்ட்லி SSYயோட கேரண்டீட் ரிட்டர்ன்ஸோட ஹையர் தான் இது. என்னதான் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் ஷார்ட் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் பண்ணாலுமே ஈக்விட்டியில லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா பேஷண்டோட இன்வெஸ்ட் பண்ணா நீங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். இப்போ SSYல இன்வெஸ்ட் பண்ணுவோமா இல்ல SIPல இன்வெஸ்ட் பண்ணுவோமான்றது நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்டா இருக்கு. அதாவது ரிட்டர்ன்ஸ், ஃபிளெக்சிபிலிட்டி, லிக்விடிட்டி அண்ட் டாக்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா SSYல ரிஜிட் வித்ட்ராவல் ரூல்ஸ் இருக்கு. 50% தான் ஆஃப்டர் ஏஜ் 18 எஜுகேஷனுக்காக வித்ட்ரா பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஃபுல் வித்ட்ராவல் 21 years தான் பண்ண முடியும். இதே SIPல கம்ப்ளீட் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. எப்போ வேணா வித்ட்ரா பண்ணலாம். அவங்க கான்ட்ரிபியூஷனை ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வின்னர்னு பார்த்தீங்கன்னா SIP தான். ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. நம்பர் 2 இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் அண்ட் லிக்விடிட்டி டேர்ம்ஸ்ல பார்த்தோம்னா SSYல லாக்-இன் பீரியட் இருக்கு. அந்த பொண்ணு 21 years வரைக்கும் ஆகிற வரைக்கும். இதே SIPல இந்த மாதிரி ஃபிக்ஸட் டென்யூர் கிடையாது. எப்போ வேணா வித்ட்ரா பண்ணலாம். ஆனா 7 to 10 years அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் பீரியட் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணா மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஸோ வின்னர் SIP. ஏன்னா நமக்கு தேவையான லிக்விடிட்டி அதுல கிடைக்குது. இப்போ நம்பர் 3 ரிஸ்க் வெர்சஸ் ரிட்டர்ன்ஸ் அந்த டேர்ம்ஸ்ல பார்த்தோம்னா SSYல ஃபிக்ஸட் 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஸோ இட் என்ஷூர்ஸ் ஜீரோ ரிஸ்க் அண்ட் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். இதே SIPல பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இருக்கு 10 to 15% CAGR வரைக்கும் ஏர்ன் பண்ற மாதிரி. ஆனா மார்க்கெட் ரிஸ்க்னால ரிட்டர்ன்ஸ் ஃபிளக்சுவேட் ஆகும் கூடும். ஸோ வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். SSY நீங்க சேஃப்டி ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா அது வின். இதே ஹையர் ரிட்டர்ன்ஸ் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா SIP இதுல வின்னர். இப்போ இதே டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இன் டேர்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா SSYல கான்ட்ரிபியூஷன் அப் டு 1.5 lakh அது பர் இயர் இருந்தாதான் 80C டாக்ஸ் டிடக்ஷன்ஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியும். அண்ட் இதுல இருக்கிற மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ SIPல பார்த்தீங்கன்னா ELSS ஃபண்ட்ஸ் 80C டிடக்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணாலுமே கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்ளை ஆகும். அதாவது 1 lakh பர் இயர் கெயின்ஸ் எக்ஸீட் ஆனா 10% அப்ளை ஆகும். ஸோ வின்னர் பார்த்தீங்கன்னா SSY. ஏன்னா கம்ப்ளீட் டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி இதுல கிடைக்குது. அப்போ நீங்க எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி, டிசிப்ளின், சேவிங் அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரையாரிட்டினா SSY ஒரு எக்ஸலன்ட் சாய்ஸ். இதே நீங்க ஹையர் ரிட்டர்ன்ஸ், ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி தான் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்கன்னா SIP உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ சொல்றேன். ஸோ ஆஷா அண்ட் கிரனுக்கு ட்வின் டாட்டர்ஸ் இருக்காங்க.
ஆஷா SSY சூஸ் பண்றாங்க, கிரண் வந்து டைவர்சிஃபைட் SIP போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க டாட்டர்ஸ் 21 ஆகிறதுக்குள்ள கிரணோட SIP கார்பஸ் பார்த்தீங்கன்னா ஆஷாவோட SSY ரிட்டர்ன்ஸை சிக்னிஃபிகன்ட்லி அவுட் பேஸ் பண்ணுது. ஆனால் ஆஷாக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்ற காரணத்தால பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சு இத்தனை வருஷமும். அப்போ ரெண்டுத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணலாமே நீங்க யோசிக்கலாம். இஸ் இட் பாசிபிள்? அப்சல்யூட்லி. நீங்க ஒன்று மேல ஒன்று சூஸ் பண்றதுக்கு ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா இன்னும் பெனிஃபிஷியலாகவே இருக்கும். SSY உங்களுக்கு க்ரூஷியல் மைல்ஸ்டோன்ஸ், எஜுகேஷன் அண்ட் மேரேஜ்க்கு கேரண்டீட் சேவிங்ஸ் இருக்க என்ஷோர் பண்ணும். SIP அதே நேரத்தில் இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப் ஹை க்ரோத் போர்ட்ஃபோலியோ, அதுவும் எஸ்பெஷலி கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லாங் டேர்ம் வெல்த் அக்யூமுலேஷனுக்கு பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுரேஷ் அண்ட் மீரா பேரண்ட்ஸ் ஆஃப் அ நியூ பார்ன் கேர்ள்னு வச்சுப்போம். இவங்க மந்த்லி 7,500 rupees SIPக்கும் 50,000 rupees ஆனுவலி SSYக்கும் அலோகேட் பண்றாங்க. அவங்க டாட்டர் 20 years ஆகிறதுக்குள்ள அவங்க கிட்ட ரிஸ்க் ஃப்ரீ கார்பஸ் SSYலேருந்து இருக்கும் அண்ட் SIP மூலியமா ஒரு ஹை க்ரோத் போர்ட்ஃபோலியோவும் இருக்கும். இந்த வெல் ரவுண்டட் ஸ்ட்ராட்டஜி அவங்க டாட்டரோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத்தோட செக்யூர் பண்ண அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ 20 yearsல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகியிருக்கும்னு பார்க்கணும்னா, ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் 1.2 lakh per year இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுப்போம். 10,000 rupees per month for 20 years. இப்போ சினாரியோ 1 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல assume 12% CAGRல இதோட கார்பஸ் பாத்தீங்கன்னா 96.84 lakhsக்கு வந்து நிற்கும். இதே சினாரியோ 2 சுகன்யா சம்ரிதி யோஜனால பாத்தீங்கன்னா இதே 8.2% per year ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ல உங்க கார்பஸ் 20 years கழிச்சு 60.75 lakhs இருக்கும். ஸோ நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ணிக்கிறதுக்காக ஒரு டேபிளும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த டேபுலர் காலம்ல இருந்து நம்ம கீ இன்சைட்ஸ் என்னன்னா, SIP மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது டியூ டு மார்க்கெட் லிங்க் காம்பவுண்டிங். லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேஷனுக்கு இது ஒரு ஐடியல் ஆப்ஷன். SSY பாத்தீங்கன்னா கேரண்டீட் அண்ட் டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, மேக்கிங் இட் அ சேஃபர் ஆப்ஷன் ஃபார் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நீங்க அக்ரெசிவ் growth ப்ரிஃபர் பண்றீங்கன்னா SIP இஸ் ப்ரிஃபரபிள். இதே ஸ்டேபிள் அஷூர்ட் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா SSY ஒரு பெட்டர் சாய்ஸ். அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன இந்த வீடியோல இருந்து? SSYயா SIPயான்னு சூஸ் பண்றது இல்ல ரெண்டுமே கம்பைன் பண்றதா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு இட் ரிக்வயர்ஸ் கேர்ஃபுல் ஃபினான்ஷியல் பிளானிங். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்க வேண்டியது. இன்ஃப்ளேஷன், ரிஸ்க் டாலரன்ஸ், டாக்ஸ் எஃபிஷியன்சி, லாங் டேர்ம் கோல்ஸ், இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு க்ரூஷியல் ரோல் பிளே பண்ணுது. இதுல தான் நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு CFPயோட கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சனலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டெய்லர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம டாட்டரோட ஃபியூச்சரும் ஃபினான்ஷியலி செக்யூரா இருக்கிற மாதிரியும் அதே நேரத்தில் ரிட்டர்ன்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ணவும் டாக்ஸ் சேவிங்ஸை ஆப்டிமைஸ் பண்ணவும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன? நீங்க SSYல இன்வெஸ்ட் பண்ணி சேஃப்டியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு பார்ப்பீங்களா, இல்லை SIPல இன்வெஸ்ட் பண்ணி வெல்த் கிரியேஷனுக்கு எய்ம் பண்ணுவீங்களா? அண்ட் உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா எங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் இன்னைக்கே எங்க சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. இதுக்கான ஒரு blog post எங்க வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.